புதுமை பித்தன் என்னும் மாபெரும் மனிதன் எழுத்துலகில் தமிழ்நாட்டை மடைமாற்றியவர். கரடு முரடான நடையில் சிக்கிக் கொண்டு இருந்த தமிழ் கவிதையை பாரதி திசை திருப்பினார் என்றால், சிறுகதையின் எல்லைகளை எளியவனின் திசை நோக்கி பரப்பியவர் எழுத்தாளர் புதுமை பித்தன். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படும் புதுமை பித்தன் பிறந்த தினம் இன்று. தனது கதைகள் மூலம் தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்த அவரை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி பிறந்தவர் புதுமை பித்தன். அவரது தந்தை தாசில்தாராக பணியாற்றியவர். அவர் ஓய்வு பெற்றதும் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு குடும்பம் குடியேறியது. தொடக்க கல்வியை செஞ்சி, கள்ளக்குறிச்சி, திண்டிவனத்தில் பயின்றார். நெல்லை இந்து கல்லூரியில் BA பட்டம் பெற்றார். உலக இலக்கியங்களை தேடி தேடி வாசித்தார். இவரது முதல் படைப்பான குலாப் ஜான் காதல் 1933இல் வெளிவந்தது. இவரை பத்திரிகை உலகுக்கு அழைத்து வந்தவர் ராமசாமி. சென்னையில் 1934இல் குடியேறினார். ஊழியன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். மணிக்கொடி இதழில் இவரது படைப்புகள் பிரசுரமாகின. அதில் வெளியான இவரது முதல் சிறுகதை ஆத்தங்கரை பிள்ளையார். கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, தமிழ்மணி உள்ளிட்ட பல இதழ்களில் இவரது சிறுகதைகள் வெளிவந்தன. புதுமை பித்தனின் கதைகள் என்ற தொகுப்பு 1940இல் வெளியானது. தினமணி, தினசரி பத்திரிகைகளிலும் பணிபுரிந்தார். எழுத்து பணியில் 15 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே ஈடுபட்டார். அதற்குள் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், 15 கவிதைகள், சில நாடகங்கள், எண்ணற்ற மொழிபெயர்ப்புகள், புத்தக விமர்சனங்கள் எழுதியுள்ளார். சென்னை, தஞ்சாவூர் அல்லாத பிற வட்டார வழக்கு தமிழில் எழுதிய முதல் எழுத்தாளர் புதுமை பித்தன் என்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்தாளர் புதுமை பித்தன் இலக்கியத்தின் பல துறைகளிலும் எழுதினாலும் சிறுகதைகள் தான் இவருக்கு தனியிடம் பெற்றுத்தந்தன. காஞ்சனை, நாசகார கும்பல், மனித யந்திரம், பொன்னகரம், இது மிஷின் யுகம், சாப விமோசனம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், ஒரு நாள் கழிந்தது, சிற்பியின் நரகம், செல்லம்மாள் முதலான அற்புதமான படைப்புகள் சாகாவரம் பெற்றவை. திரைப்படத்துறையிலும் ஆர்வம் செலுத்தினார். அவ்வை, கமலவள்ளி ஆகிய படங்களில் பணிபுரிந்தார். சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி திரைப்படம் தயாரிக்க முயன்றார். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. ராஜமுக்தி படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுத 1947இல் புனே சென்றிருந்த போது காச நோயால் பாதிக்கப்பட்டார். ஊர் திரும்பிய பிறகும் உடல்நிலை சீரடையவில்லை. மிக குறுகிய காலமே படைப்புலகில் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் தனி முத்திரை பதித்த எழுத்தாளர் புதுமை பித்தன் தனது 42வது வயதில் எழுத்துலகை விட்டு மறைந்தார். இவரது படைப்புகள் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் கடந்த 2002ஆம் ஆண்டில் நாட்டுடைமையாக்கப்பட்டன. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் புதுமை பித்தன் வாழ்ந்த தெருவுக்கு புதுமை பித்தன் வீதி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. புதுமை பித்தனின் சிற்றன்னை என்ற சிறுகதையினை அடிப்படையாக கொண்டு உதிரிப்பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்குனர் மகேந்திரன் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் தமிழ் திரையுலக வரலாற்றின் மிகச்சிறந்த படங்களில்